السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي بكة مباركا وهدى للعالمين. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاجر الأمة شفيع المذلمين شفيعي يوم القيامة. الله يا هادي اللهم صل على سيدنا محمد وسلم. الله نادر الله حاضر الله معي الله نادر الله حاضر الله معي الله يا رب الله نادر الله حاضر الله معي الله يا رب اللهم صل على سيدنا محمد. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகி அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக ஜும்மாவிற்காக இங்கே முன்னணி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஜும்மாவில ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை குறித்து சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் வாரம் வாரம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். ஆங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு மக்கா மதீனா என்கிற ஒரு தலைப்பின் கீழ் பேசுவதற்காக நாம் ஆசைப்படுகின்றோம். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சிலதை விட சிலதை மேற்படுத்தி வைத்திருக்கிறான். உதாரணத்திற்கு சொல்ல போனால், கிழமைகளில நாட்களில ஜும்மாவுடைய நாட்களை மிக சிறந்த நாட்களாக வைத்துள்ளான். அதே போன்று அல்லாஹ்வுடைய அருமறையாம் திருமறையில் கூறும் பொழுது வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்று சொல்லும் பொழுது ஃபஜ்ருடைய நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்தை மேற்படுத்தி வைத்திருக்கிறான். அடுத்த வார்த்தை வலையாலின் ஆஷர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று நாட்களிலும் கூட சில நாட்களை அல்லாஹ் மேற்படுத்தி வைத்திருக்கிறான். கணியத்திற்குரியவளே, அதே போன்று அல்லாஹ் சில பொருட்களின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், சில பொருளை விட சில பொருட்களின் மீது அல்லாஹ் முற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதுதான் பொருளாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருமறையாம் திருமறையில் கூறும் பொழுது இவ்வாறு ஒரு இடத்திலே பதிவு செய்வான், வரப்புக்க யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் நாடியதை படைக்கிறான், அவன் சிலதை முற்படுத்தி தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வே அவனுடைய அருமறையாம் திருமறையில் பதிவு செய்கிறான். கணியத்திற்குரிய அந்த வகையில அல்லாஹ் ஒரு 2 நாடை மட்டும் உலகத்தில மிக சிறந்த நாடாக எடுத்து முற்படுத்தி வைத்திருக்கான் என்று சொன்னால், அது ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனாவாக இருக்கும். இணையத்திற்குரியவள, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. ஆனால் மக்காவிற்கு முதல்ல 3 பெயர்கள் இருக்கிறது. குர்ஆனில் அதிகமான இடங்களிலே மக்கா என்கிற வார்த்தை பதிவாகி இருக்கிறது. மக்கா என்கிற நகரத்திற்கு பிபக்கத்த என்பதாக முதலில் வாசகம் ஒரு குர்ஆனுடைய வார்த்தை இருக்கிறது. பிபக்கத்த என்று பக்கா என்கிற ஒரு பேரும் அந்த நாருக்கு, அந்த ஊருக்கு உண்டு, அந்த நாட்டுக்கு உண்டு. 3வதாக குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை உம்முல் குரா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதுவும் மக்கா நகரத்துடைய ஊருடைய பெயராக குர்ஆனிலே பதிவாகி இருக்கிறது. இணையத்திற்குரிய
மக்கா என்ற ஊருக்கு அதனுடைய பொருளை பார்க்கும் பொழுது மக்கா என்று சொன்னால் கரு என்கிற பொருள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். மக்கா என்கிற நகரத்திற்கு பெயர் கரு என்கிற கருவு அப்படி என்கிற ஒரு பெயர். குர்ஆன் சொல்லக்கூடிய மக்கா என்கிற வார்த்தைக்கு உம்முல் குரா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பூமியின் தாய் என்கிற ஒரு பொருள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அநியாயத்திற்குரிய நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, உலகத்தில் முதல் அல்லாஹ்விற்காக ஒரு ஆலயம் ஒன்று, ஒரு பள்ளி ஒன்று கட்டப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அது மக்கா தான் முதலிடம். உலகில் எந்த மூலை முடுக்கில் எந்த மனிதராக இருந்தாலும் சரி மக்காவில் வந்து தவாப் என்று செய்தே ஆக வேண்டும். வேறு எங்கேயும் தவாப் செய்ய முடியாது. அந்த தனி ஸ்பெஷலிஸ்ட் மக்காவிற்கு மட்டும்தான் உண்டு. இணையத்திற்குரியவல்ல அந்த வரிசையில் சில சஹீஹான ஹதீஸ் ஷரீஃபில் காணப்படுகிறது. என்ன என்று சொன்னால், உலகம் முதல் படைக்கும் பொழுது மக்காவில் இருந்தால் அல்லாஹ் மக்காவில் இருந்து அல்லாஹ் துவங்கினான் என்பதாகவும் சில ஹதீஸின் வாயிலாக காணப்படுகிறது. இணையத்திற்குரியவல்ல முதல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் மிக மகத்துவமானவன். அல்லாஹ் சில இடங்களிலே சொல்லும் பொழுது கனிகளின் மீது சத்தியம் செய்கிறான். சில இடங்களிலே குர்ஆனில் நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான். இப்படி சில நாட்களிலும் சில இடங்களிலும் அல்லாஹ் சத்தியம் செய்யும் பொழுது, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஏறத்தாழ குர்ஆனில் 2 இடங்கள்ல அல்லாஹ் மக்காவுடைய நகரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். அப்போ அல்லாஹ் மகத்துவமானவன் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அப்போ அல்லாஹ் அவன் மீது சத்தியம் செய்வதை விட அல்லாஹ் அந்த நாட்டின் மீது அந்த ஊரின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த மக்கமா நகரத்துடைய மகத்துவத்தை சிந்தித்து பார்க்க நம் அனைவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவான், லா உக்ஸிமு பிஹாதல் பலது, நபியே நீங்க இருக்கிறீங்களா, நீங்க தங்கி இருக்க ஊரின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் நபிகளார் மக்காவில் இருக்கும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள். இணையத்திற்குரியவர்களே, அடுத்த வார்த்தை நாம் எல்லாம் அதிகமாக தொழுகையில் ஓதக்கூடிய வத்தீனி வசைத்தூன் என்று சொல்லக்கூடிய சூறாவில வஹாதல் பலதில் அமீன், பாதுகாக்கப்படக்கூடிய அந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் மக்காவுடைய நகரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் அந்த ஊர் எவ்வளவு மகத்துவமானது என்பதை சிந்தித்து பார்க்க அனைவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம். இணையத்திற்குரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான், நினைவுக்கு கொண்டு வருவோம். அதாவது மக்கமா நகரம் என்று சொல்ல பாதுகாக்கக்கூடிய ஊர் என்று சொன்னால் அந்த இடம் ஒரு மனிதராக சென்றாலும் சரி, பல மனிதர்களாக சென்றாலும் சரி, அந்த மக்கமா நகரம் பாதுகாக்கும் அந்த மனிதர்களை. இந்த வருடம் ஏறத்தாழ 30 லட்சம் நபர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றதாக ஒரு தகவல் வந்து இருக்கிறது. இப்போ ஒரு படை எடுத்து 30 லட்சம் மக்கள்கள் ஒரு இடத்துல ஒன்று சேருகிறார்கள் சொன்னால் ஒரு விதமான பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நாம் எப்படி செல்ல முடியும் என்கிற அச்சம் கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்கும் வந்து தீரும். அவ்வளவு பெரிய கூட்டத்திலே நம்முடைய உடைமைகளும் ஓமைகளை எப்படி பாதுகாக்க முடியும் என்கிற அச்சம் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த மக்கமா நகரத்தில் ஒருவன் கால் வைக்கும் பொழுது எப்படி அவன் தங்க போகிறான் என்கிற அச்சம் இருப்பதில்லை. அவன் எப்படி அந்த தவாப் செய்ய போகிறான் என்கிற பயம் இல்லை. ஆணும் பெண்ணும் 2 மனிதர்களும் 2 மக்களும் சரி அங்கே இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த பயமும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லக்கூடிய ஒமன் தஹலஹு கான ஆமினா, மன நிம்மதியோடு அந்த இடத்துல நுழைவார்கள். எந்த ஒரு பதட்டமும் மக்காவில் ஏற்படாது. எந்த ஒரு பதட்டமும் ஏற்படாத ஒரு பூமி என்று சொன்னால் அது மக்கமா நகரம் மட்டும்தான். நேயத்திற்கு விசாலமான பரக்கத்தை தந்திரக்கூடியதான் மக்கமா நகரம். தெரியும், பொதுவாக ஒரு ஊரில் ஒரு கூட்டம் வரும்பொழுது என்று சொன்னால் அதற்கு எத்தனை பாதுகாவலர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த மக்கமா நகரத்தில் 30 லட்சம் மக்கள்கள் வெளியிலிருந்து உள்ளே சென்றதற்கு பின்னாலும் கூட அங்கு ஒரு பதட்டமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. உணவுக்கும் தண்ணீருக்கும் பற்றாக்குறைவுகளும் ஏற்படவில்லை இன்று வரைக்கும், உலகம் ஆரம்பித்ததிலிருந்து, உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து. அப்போ கண்ணியத்திற்குள்ள ஒரு சிறந்த ஒரு இடம் என்று சொன்னால் மக்கமா நகரமும் மதீனா நகரம் மட்டும்தான். கண்ணியத்திற்குள்ள நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் ஈராக் என்கிற இடம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது ஈராக்கில் பிறந்தாங்க. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க குடியிருப்பு மிஸ்ர் என்கிற நாட்டில் அவர்கள் குடியிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏவல்களை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
தானும் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் அழைத்து சென்று மக்கமா நகரம் கொண்டு போய் விடும் பொழுது அந்த ஊர் எப்படி இருந்த ஒரு பெரும் தீவாக இருந்தது. வெறும் காடுகளும் பெரும் பெரும் பாறைகளும் மலைகளும் மலைகளை போன்று பெரும் பெரும் காடுகள் மட்டும்தான் இருந்தது. அந்த இடத்துல கொண்டு போய் விடும் பொழுது அநேகத்திற்குறையில பல கேள்விகள் ஹாஜர் அம்மா கேள்விகளை கேட்டார்கள் என்பதாக வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது, அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் கடைசியாக ஒரே வார்த்தை, எல்லாம் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக ஹாஜர் அம்மா கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? என்னங்க, இந்த மூலையில இந்த பொட்டு காடுல ஒரு மனிதர்கள் கூட இல்லாத இடங்களில கொண்டு வந்து எங்களை விட்டு போறீங்களே, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்கும் பொழுது நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது திரும்பி கூட பதில் சொல்லல. ஹதீஸ் ஷரீஃபில் இப்படியே வருது, அவர்கள் தலையை மட்டும்தான் ஆட்டினார்கள். ஆம் என்று தலையை ஆட்டினார்கள். அப்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால் எங்களை அல்லாஹ் எப்படி இந்த இடத்துல விட சொன்னானோ அப்படி அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்பதாக வரலாற்றின் வழியாக காணப்படுகிறது. அநியத்திற்குள்ள இப்ப விட்டு போகும் பொழுது ஏறத்தாழ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 பிரார்த்தனை கேட்டார்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, 3 பிரார்த்தனைகள் கேட்டார்கள். ஒன்று, ஊருடைய மக்காவை விட்டு வெளியே வரும்போது சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ் இந்த ஊரை நீ பாதுகாப்பாயாக. முதல் பிரார்த்தனை, இந்த ஊரை நீ பாதுகாப்பாயாக. இரண்டாவது வார்த்தை, குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத். யா அல்லாஹ் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளை இந்த இடத்துல விட்டுட்டு நான் போறேன். இந்த இடத்துல ஒரு தண்ணீர் இல்லை, ஒரு காய்கறி இல்லை, ஒரு உணவுகள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிகளுக்கும் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத், கனிகளை கொடு, பழங்களை கொடு என்று துஆ செய்தார்கள். 2. மூணாவதாக ஒரு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ஒரு நபியை ஒன்று இறக்கு. 3 துஆ கேட்டார்கள். அநேகத்தில் 3 துஆவும் அங்கீகரிக்கப்பட்டது. ஹதீஸ்ல இருக்கிறது 3 துஆவும், குர்ஆனுடைய சொல்லக்கூடிய வார்த்தை 3 துஆவும் அங்கீகரிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் அல்லவா, அந்த இடத்துல பொட்டு காடுல ஹாஜர் அம்மையாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு போகும் பொழுது அவர்கள் கேட்ட கேள்வியில ஒன்று இதுவும், என்னங்க, மிருகங்கள் எங்களை அடித்து சாப்பிட்டு விடாதா என்று கேட்கப்பட்டது. அவ்வளவு பெரிய பொட்டுக்காடு. ஆனால் அந்த இடத்துல மிருகங்கள் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். இன்று உட்பட எல்லா மக்களும் அங்க பாதுகாக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, மக்காவுடைய சட்டம் ஒண்ணு, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான்னா மக்காவுக்குள்ள இருந்து அவர் தண்டிக்க முடியாது. அவர் மக்காவிலிருந்து வெளியே வந்ததற்கு பின்னால் தான் அவரை தண்டிக்கப்பட வேண்டும். இது மார்க்கத்துடைய சட்டம். இது அதே போன்று ஒரு கீரியும் ஒரு பாம்பும் இருந்தாலும் சரி அந்த இடத்துல வேட்டையாட முடியாது, வேட்டையாடவும் கூடாது. இது மார்க்கத்துடைய சட்டம். இது மக்காவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மாண்புகளில் ஒன்று இதுவும். அநேகத்திற்குரிய 2வது கேட்ட பிரார்த்தனை, வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத், கனிகளை கொடு, பழங்களை கொடு என்று துஆ செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் சீசன் சமயங்களில் என்னென்ன பழங்கள் காய்க்கப்படுகிறதோ எல்லா பழங்களும் மக்கமா நகரத்தில் இருக்கும், மக்காவில் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், எல்லா பழங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னால் மக்கா நாடு. எல்லா பழங்களும் கொன்று குவித்து இருக்கும். அநேகத்திலும் 3வதாக சொல்ல கேட்ட துஆ என்ன என்று சொன்னால், யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ஒரு நபி ஒன்று பிறக்க செய் என்று துஆ செய்தார்கள். இந்த 3வதாக கேட்ட துஆ லேட்டாக ஆனாலும் சரி சரியாக ஆனது. அந்த இடத்தில் நபிகளால் பிறந்தார்கள். கடுமையான குழப்பமான காலகட்டங்களிலே நபிகளால் பிறந்து இன்று உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு உத்தம நபியை பிறக்க வைத்தது நபிகளாருடைய துஆ மட்டும்தான். அநியத்திற்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ 3 பலிக்கப்பட்டதற்கு பின்னால் தாயும் பிள்ளையும் மட்டும் அந்த காட்டில் இருக்கும் பொழுது வந்தது யார் தெரியுமா? ஒரு கூட்டம் அகதிகளாக அல்லது வழிப்போக்கர்களாக வந்த ஒரு கூட்டம், ஜுருஹும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வராங்க, வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஹாஜரா அம்மா இடத்துல கேட்குறாங்க, இந்த இடத்துல தங்குறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா என்று கேட்கும்போது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்க அனுமதி கொடுக்குறாங்க. இணையத்திற்குரியவர்களே, அந்த கூட்டத்தில் இருந்த சில மக்கள் பறவைகளை கொண்டு கண்காணிக்கக்கூடிய மக்கள். அந்த பறவைகள், தண்ணீரை தேடக்கூடிய பறவைகள் அந்த இடத்துல மட்டும் ஒன்றாக பறந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் தண்ணீர் வசதிகள் அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். அநியத்திற்குரியவர்களே, அன்று தோண்டப்பட்ட அந்த இடத்தில் தண்ணீர் இன்றும் வத்த முடியவில்லை, ஜம்சம் தண்ணீர். எல்லா மக்களும் குடித்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கமா நகரம் ஒரு பரக்கத்தான நகரம். அநியத்திற்குரியவர்களே,
இதில் என்ன இன்னொரு பெரிய விஷயம்னா, எல்லா மக்களும் தண்ணீரை குடித்தார்கள். அந்த இடத்துல இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்ததின் அவர்கள் கூடவே ஒன்றாக வாழ்ந்ததின் காரணமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பட்ட பெயர் இப்படி சொல்லப்படும், ஜுர்ஹும் இஸ்மாயில். ஜுர்ஹும் இஸ்மாயில் என்பதாக சொல்லப்படும். மக்கா நகரத்தில் யார் தலைவர், யார் முதல் கோத்திரம் இருந்தால், யார் முதல் வந்தார்கள் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. முதல் வந்த மக்கள் ஜுர்ஹும் கோத்திரத்தால் மக்கள் மக்காவில் நுழைந்தார்கள் என்பதாக வரலாற்றின் வழியாக காணப்படுகிறது. நபிகளார் மக்காவை இதை விட அதிகமாக நேசித்தார். எந்த அளவு நேசித்தான்னு சொன்னால், யூதர்கள்லாம் மக்காவிலிருந்து ரசூலுல்லாவை துரத்தும் பொழுது நபிகளார் நின்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மக்கமா நகரத்தில் என்று சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பிடித்த பூமிகளிலே இந்த மக்கமா நகரம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்த பூமி. இந்த பூமியை விட்டு எனக்கு போக இஷ்டம் இல்லை. ஆனால் இந்த யூதருடைய தொல்லைகள் காரணமாக இந்த ஊரை விட்டு நான் போகிறேன். இந்த யூதர்கள் தொல்லைகள் இல்லை என்று சொன்னால் என்னையும் மக்காவையும் பிரிக்க எந்த ஒரு காரியமும் ஈடுபடாது, என்னுடைய மௌத்தை தவிர என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாற்றின் வழியாக காணப்படுகிறது. அநேகத்திற்கு மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு புறப்படுறாங்க. பொதுவாக ஒரு மனிதர் ஒரு ஊருக்கு போகும் பொழுது அவர் சாதாரண மனிதராக போவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது மன்னராக உள்ள போகிறாங்க. மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் போகும் பொழுது மன்னராக போகிறாங்க. நேயத்திற்குள்ள மதீனாக்குள்ள நபிகளார் நுழையும் பொழுது அந்த இடத்துல சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். மதீனா நகரம் நல்ல நகரம் என்று தன்னுடைய தோழர்கள் அழைத்து செல்லும் பொழுது அந்த ஊருடைய பேர் முதல்ல யஷ்ரிப் என்று ஒரு பேராக இருந்தது. யஷ்ரிப் என்று நாடு. அந்த இடத்துல நபிகளார் போய் சேர்ந்த உடனே எல்லாம் தோழர்களும் உஷ்ணத்தின் மூலமாக ஏற்படும் பொழுது சில நோய்கள், காய்ச்சல் ஏற்பட்டது என்பதாக சில வரலாற்றில் பதிவு செய்யப்படுது. சில இடத்துல மலேரியா என்ற போன்ற நோய்கள் வந்தது என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல போய் மதீனாவில் இருந்த உடனே அந்த ஊருடைய பேர் யஷ்ரிபிலிருந்து மதீனா என்று மாற்றினார்கள். அதற்கு பின்னால் வந்த தோழர் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், மதீனா என்பது சிறந்த ஊர்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, ஆனால் இந்த இடத்துல எல்லா மக்களுக்கும் வயிற்று வலி ஏற்படுகிறது, காய்ச்சல் ஏற்படுகிறது, நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நபிகளார் அந்த இடத்துல அந்த ஊருக்காக துவா செய்கிறாங்க. இணையத்திலே துவா எப்படி தெரியுமா அமைந்தது? நபிகளார் துவா செய்யும் போது, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பினா பிமக்கத அவ் அஷத்த, மக்காவை எந்த அளவு நான் நேசித்தனோ அதே அளவு மதீனாவை நான் நேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்படியே நேசித்தும் வாழ்ந்தார்கள். தோழர்களும் நேசிக்க சொன்னார்கள். மதீனா என்பது சாதாரண ஒரு ஊர் அல்ல, ஒரு நாடு அல்லது. உங்க எல்லாருக்கும் தெரியும், மதீனா என்பது பரக்கத்து வாய்ந்த ஒரு நாடு, பரக்கத்து வாய்ந்த ஒரு ஊர். உங்களுக்கு தெரியுமா, மதீனத்துடைய மண்ணில் நோய்கள் இருக்குது என்று சொன்ன மக்கள் எல்லாம் மதீனாவுடைய மண்ணில் ஷிஃபா இருக்கு, ஷிஃபா உன் மதீனா, மதீனாவுடைய மண்ணில் ஷிஃபா இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அவ்வளவு பரக்கத்து வாய்ந்த நாடாக மாறியது. கணியத்திற்குள்ள மறைமுகமான சூசகமான நிறைய வரலாறுகளை சுமந்த நாடு அப்படின்னு சொன்னால் மதீனா மட்டும்தான் சொல்ல முடியும். அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க ரசூலுல்லாவை தேடிக்கிட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டத்துக்குள்ளே போனாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வருது. நபிகளார் தோட்டத்துக்குள்ளே போன உடனே அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு தோட்டத்துக்குள்ளே நுழையிறாங்க. நல்லா ஹதீஸை கவனிக்கணும். உள்ள நுழைஞ்ச உடனேயே நபிகளாரை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிணற்றின் மீது அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் கிணற்றின் மீது அமர்ந்து கொண்டு 2 கால்களையும் கிணற்று உள்பக்கம் வைத்தவாறு அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு நிற்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பின்னாடி கதவு தட்டக்கூடிய ஒரு சத்தம். வெளியே போய் பார்க்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கதவை திறந்து விடுறாங்க. உள்ள வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட பேசியவாறு ரசூலுல்லாஹ்வுடைய வலது புறத்தின் பக்கம் ஏறி அமர்ந்து ரசூலுல்லாஹ் எவ்வாறு காலை உள்ளே வைத்திருந்தார்களோ அதே போல அபூபக்கர் சித்திக் காலை உள்ளே வச்சுக்கிட்டாங்க. கிணற்றுக்குள்ள காலு மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசி கொண்டிருக்கவங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கதவு தட்டக்கூடிய சத்தம். உள்ள வந்தது யாரு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் உட்காரல. வந்தவங்க ரசூலுல்லாஹ்வுடைய இடது புறத்தில் உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி அமர்ந்தார்களோ அதே போன்று அமர்ந்து கால்களை கிணற்றின் உள்ளவாறு வைத்தார்கள். ஹதீஸ்ல காணப்படுது. இப்படி காலை உள்ள வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க.
மூன்றாவதாக கதவு தட்டப்படுது. யார் என்று பார்க்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பக்கத்தில் 2 பேர் உட்காராங்க. சைடில் அபு மூசல் அஷ்ஷாரி ரலியல்லாஹு அன்ஹு நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நபிகளாருடைய காலுக்கு ஏற்ற மாதிரி இருத்தவன் நேரடியாக அவர் கொஞ்சம் தூரமாக அமர்ந்து கொண்டார்கள். அநியத்திற்குரியவர்களே, வெளிப்படையாக பார்க்கும் பொழுது மதீனாவில் இவங்க சாதாரணமாக உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் மனிதனுடைய அறிவுக்கு எட்டுது. ஆனால் கணியத்தினுடைய இந்த ஹதீஸை சொல்லும் போது அபு மூசல் அஷ்ஷாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது இதனுடைய ஏடை குறிப்பில் சில விஷயங்களை பதிவு செய்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ ரசூலுல்லாஹ் வந்து முதல்ல அமர்ந்தாங்க. 2வது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உட்கார்ந்தாங்க. 3வதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்தாங்க இல்லையா. 4வதாக உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அமர்ந்தாங்க. இப்போ சொல்லும்போது சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் முதலிடம். 2வதாக வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2வதாக வந்தாங்க. 2வதாக அவர்கள் தான் வஃபாத் ஆனார்கள். நபிகளாருடைய வலதுபுறத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள அடக்கம் பண்ணாங்க. 3வதாக உள்ள நுழைந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உள்ள நுழைஞ்ச உடனே அதே போன்று 3வதாக மரணித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடதுபுறத்தில் அடக்கம் செய்திருக்கிறாங்க. 4வதாக உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள நுழைஞ்சாங்க இல்லையா. இடம் இல்லாதற்கான ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக காலடி நேரடியாக அவர்கள் அமர்ந்தார்கள். அதே போன்று மரணித்ததற்கு பின்னாடி ஜன்னத்துல் பகீல நபிகளாருடைய காலடிக்கு நேரடியாக அவர்களும் அடக்கம் செய்தார்கள் என்பதாக இந்த தஃப்சீருடைய விளக்கத்தில் பதிவு செய்கிறாங்க. அப்போ கணியத்திற்குரியவர்களே, சாதாரண ஒன்று தான் அதிலிருந்து சஹாபாக்கள் ஹதீஸின் வல்லுநர்கள் பிரித்து இப்படியெல்லாம் எடுத்து தராங்க. அப்போ தொடர்ச்சியாக வந்தவர்கள் தொடர்ச்சியாக மரணித்திருக்கிறாங்க. அவங்க எங்கே அமர்ந்தாங்களோ அங்கே அவர்களுக்கு கபரும் அமைக்கப்பட்டது என்பதாக மதீனாவுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது இந்த ஹதீஸையும் கொண்டு வராங்க. கணியத்திற்குரிய மா பைன பைத்தி வ மிம்பரி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. மக்காவில் ஒரு இடம்னா மக்காவில் காபத்துல்லா தவாஃப் செய்கிற இடம் உலகத்தில் அது ஒன்று தவிர எங்கேயும் இல்லை. மதீனாவில் ஒரு இடம் சிறப்பான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நபிகளாருடைய வீட்டுக்கும் நபிகளார் தொழுக வைக்கக்கூடிய மெம்பர் படிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் சிறந்த இடம். ஜன்னத்து சொர்க்கத்துடைய இடம். அது நேரடியாக சொர்க்கத்துடைய வாசல் என்பதாக சொல்லப்படுது. சில ஹதீஸுடைய ஆலிம் பெருமக்கள் இப்படியும் பதிவு செய்வாங்க, அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுந்தா அப்படின்னு சொன்னா சொர்க்கத்தில் தொழுந்ததற்கு சமம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ பெரும் நகரம், பாக்கியம் நிறைந்த நகரம் என்று சொன்னால், ஊர் என்று சொன்னால் அது மக்கா, இன்னொன்று மதீனா. அநியத்திற்குரியவர்களே, இன்று சில ஹாஜிகள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஜியாரத் சென்றார்கள் என்பதாகவும் சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. மதீனாவில் வெறுமணிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதா ஷரீஃப் மட்டுமல்ல, அந்த இடத்துல ஜன்னத்துல் பகீ மிக சிறந்த இடமாக இருக்கிறது. அதே போன்று உங்களுக்கு ஒன்று தெரியும், நல்லா எல்லா இடத்துலையும் ஓடுவாங்க தொழுகை. இப்போ நம்ம ஊரில் தொழு வச்சுட்டு இருக்கிறோம், ஒரு ரக்காத்து முடிஞ்ச உடனே 2வது ரக்காத்து ருக்குல போனோன்னா மக்கள் ஓடி வருவாங்க. மதீனாவில் ஓட முடியாது, ஓட மாட்டாங்க, பொறுமையாக நடந்து போக சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? பொதுவாக கொஞ்ச நேரமான கொஞ்சம் வேகமாக நடந்தாலும் அங்கே இருக்க ஆளுங்களே சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக நடங்க, வேகமாக நடக்காதீங்க. ஏன்னா மதீனா என்பது பதட்டம் இல்லாத ஒரு பூமி. வேகமாக போகாத, பொறுமையாக போங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கும், பொறுமையாக போங்க என்பதாக சமாதானப்படுத்தக்கூடிய மன நிம்மதியை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது மதீனாவாக இருக்கிறது. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நாம் அதிகமாக செல்லக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதிகமாக ஆண்டுதோறும் மக்காவுக்கு சென்று காபத்துல்லாவை தவாஃப் செய்ததற்கு பின்னால் மதீனாவுக்கு வந்து நபிகளாரை ஜியாரத் செய்து அந்த ரவுதா ஷரீஃபுக்கு முன்னால் அந்த சுவனத்துடைய இடத்தில் நாம் எல்லாம் தொழுது அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.